ஹாய் கிட்ஸ், இன்றைக்கி நம்ம சிங்குலர் அண்ட் ப்ளூரல்ஸ் தான் பார்க்க போகிறோம். சிங்குலர்னா ஒன் பர்சன், பிளேஸ் ஆர் திங்கை மீன் பண்ணும். ப்ளூரல்னா மோர் தேன் ஒன் பர்சன், பிளேஸ் ஆர் திங்கை மீன் பண்ணும். இப்போ நம்ம எந்த ப்ளூரல்ஸ்க்கு எல்லா ப்ளூரல்ஸ்க்குமே எஸ்ஸுங்கிற எழுதக்கூடாது. நம்ம ஒரு வேர்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி இஎஸ் வரும், ஐஇஎஸ் வரும், எஸ் வரும். ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த வேர்ப் இருந்ததுன்னா எஸ்ஸில் தான் நம்ம ப்ளூரலில் எழுதணும். இப்போ இஎஸ் அப்படிங்கிற ப்ளூரல் எங்கே எழுதணும்னா த வேர்ட்ஸ் எண்டிங் இன் சிஹெச், எஸ், எஸ்ஹெச், எக்ஸ் அண்ட் ஜெட் இதிலெல்லாம் ஒரு வேர்ட் எண்ட் ஆச்சுன்னா நம்ம இஎஸ்ங்கிற ப்ளூரலை எழுதணும். The verb ends in consonant and y. அது கான்சனண்ட்டாகவும் இருக்கணும், y-ஆகவும் இருக்கணும். அப்போ ஐஇஎஸ் அப்படிங்கிற ப்ளூரலை நம்ம எழுதணும். இப்போ verbs ends in vowel அப்படின்னு vowel plus y அப்படின்னா நம்ம எஸ்ஸுங்கிற ப்ளூரல் எழுதினா போதும். அதில் irregular ஃபார்ம்ஸ் இருக்குது. do, does, go, goes, be, am, is, are, have, has. இதெல்லாம் நம்ம தனியாக சிங்குலர் ப்ளூரல்ன்ட்டு அவங்க கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி சென்டென்சஸில் தான் இது வரும். அப்போ சென்டென்ஸ் எழுதி படிக்கும்போது நம்மளுக்கு இதை சிங்குலர் ப்ளூரலாக நம்ம திங்க் பண்ணிக்கணும். எனக்கு சிங்குலர் ப்ளூரல்னால் ரொம்ப பிடிக்கும் கிட்ஸ். யார் யாருக்கெல்லாம் சிங்குலர் ப்ளூரல் ரொம்ப பிடிக்கும்? இப்போ ஈஸியாக உங்களுக்கு எந்தெந்த வேர்ட்ஸில் முடிஞ்சால் எந்தெந்த ப்ளூரல்ஸை நம்ம ஆட் பண்ணணும்னு நான் சொல்லியாச்சு. இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் ஃபுல் மார்க்ஸ் வாங்கலாம் சிங்குலர் ப்ளூரலில். அதனால் இந்த வேர்ப்ஸ் இஎஸ், ஐஎஸ், எஸ் இந்த நாலுத்தையுமே நீங்கள் மறக்கவே கூடாது. எதில் எண்ட் ஆகணும், அப்போ எதுக்கு எது யூஸ் பண்ணணும்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆப்பிள், ஆப்பிள்ஸ், ஹேட், ஹேட்ஸ், கார், கார்ஸ், ஹவுஸ், ஹவுசஸ், பென்குயின், பென்குயின்ஸ். சிங்குலர் மீன்ஸ் ஒன், ப்ளூரல் மீன்ஸ் மோர் தேன் ஒன். ஸோ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கிட்ஸ். இந்த கான்செப்டை மட்டும் மறக்காதீங்க. வெரி வெரி ஈஸி. தேங்க்யூ, பாய்.